இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 மரங்களை குறித்து தியானித்து வருகிறோம். வேதாகமத்திலும் கூட அநேக மரங்களை குறித்து போடப்பட்டிருக்குது. இந்த 7 மரங்கள் மாத்திரமல்ல, அநேக மரங்களை குறித்து அந்த மரங்கள் ஆவிக்குரிய வகைகளே பயன்படுத்ததாக போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட அத்தி மரத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அத்தி மரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மரம்தான். ஆதியாகமத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆதியாகமம் 3:7 அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவர்கள் அத்தி இலைகளை தைத்து போடுகிறதாக வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக, மோசே மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசம் இப்படிப்பட்ட தேசம், அந்த தேசம் இப்படி தேசத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடுகிறார். இதில் அத்தி மரம் நிறைந்த தேசம் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. உபாகம் 8:7 அந்த 8ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். அது 6 ஊற்றுகளும் ஏரிகளும் நிறைந்த தேசம், கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், அத்தி மரங்களும் உள்ள தேசம், எண்ணெய்கள் உள்ள தேசம், ஒலிவ மரங்கள் நிறைந்த தேசம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அத்தி மரத்தை குறித்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், விருட்சகங்கள் எல்லாம் அந்த விருட்சம் ஒலிவ மரத்திட்ட போய் கேட்டது போல, அது ரெண்டாவதாக இந்த அத்தி மரத்திட்ட கேட்கிறது, எங்களை ஆள்வதற்கு நீ ராஜாவாக வருவியா என்று கேட்கிறது. நியாயாதிபதிகள் 9:11 அதில் வாசிக்கிறோம், அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனிகளையும் விட்டு மரங்களை ஆளப்போவேனோ என்றது. அது தன்னுடைய தன்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. இன்னும் உன்னத பாட்டு 2:13 அத்திமரம் காய் காய்த்தது, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று அந்த பகுதியில் உன்னத பாட்டத்திலே வாசிக்கிறோம். அத்திமரம் மிக ஸ்பெஷலான ஒரு மரம். 1 ராஜாக்கள் 4:25 சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். வேதாகமத்திலே அநேக இடங்களிலே அவர்கள் அத்தி மரத்தின் அடியிலே சுகமாய் குடியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் இந்த அத்தி மரத்துக்குள்ள அடியில் இருக்கிறதுனால அவங்க என்ன உணர்றாங்க? இது சமாதானம், செழிப்பையும் நிறைவையும் அவர்களுக்கு தருவதாக இருந்தது. 1 சாமுவேல் 25:18 இந்த நாபால் தாவீதின் ஊழியக்காரர்கள் நாபால் எடுத்து அனுப்பும்போது அந்த நாபால் செய்த காரியத்தின் நிமித்தம் தாவீது நாபாலை கொல்ல வேண்டும் என்று வருகிற போது நாபாலின் மனைவி அபிகாயில் தீவிரமாக 200 அத்திப்பழ அடைகளை சமைத்து கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். இன்னும் அத்தி மரத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டுமென்றால், இந்த பழங்கள் மருத்துவ குணம் நிறைந்த பழங்கள். இந்த அத்தி மரத்தின் இலைகள் நாம் இங்கே வளர்க்கப்படுகிற வாழை மரத்தை போன்று இந்த அத்தி மரத்தின் இலையிலே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உணவு அருந்தும் ஒரு இலையாக இந்த அத்தி மர இலைகளை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் அத்திமரம் இது ஒரு நார்மல், ஒரு நடுத்தர மரம் என்று சொல்ல, மிகவும் உயரமான வளரக்கூடிய மரமும் அல்ல, மிகவும் தாழ்ந்த மரம் இல்லை, ஒரு நடுத்தரமான அப்படி வளரக்கூடிய ஒரு மரம். இதில் பல வகைகள் இருக்கிறது. என்ன சொன்ன, நாட்டு அத்தி மரம், வெள்ளை அத்தி, காட்டத்தி மரம், நல்ல அத்தி அப்படின்னு சொல்லி பல வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் வேதாகமத்திலே இந்த காட்டு அத்தி மரத்திலே தான் இங்கே சகைவு இருந்ததாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அத்தி மரத்தை குறித்து ஓமைகள் எல்லாம்
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வழி அருகே சென்று கொண்டிருக்கிற போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அங்கே அந்த அத்தி மரம் அங்கே செழிப்பாக இருக்கிறது, மிகவும் இலைகள், அந்த வளமான ஒரு அத்தி மரமாக இருக்கிறது. இப்போது ஆண்டவர் பார்க்கிறார், அந்த அத்தி மரத்தை பார்க்கும்போது அங்கே கனி இல்லை. ஆண்டவர் சபிக்கிறார். மறுநாள் அதே வழியாக சென்று கொண்டிருக்கும்போது பேதுரு பார்க்கிறார். பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ரபி, இங்கே நீங்கள் சபித்த மரம் இங்கே இந்த பட்டு போயிடுச்சு, வேரோட பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்கிறார். அந்த அத்தி மரத்தை சபிப்பதற்கு காரணம் அதில் கனி இல்லை. இன்னும் இன்னொரு உவமை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அத்தி மரம், ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் தன் தோட்டத்திலே அத்தி மரத்தை வளர்க்கிறான். 3 வருஷம் அது வளர்க்கும்போது அது கனி தரவில்லை. தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறான், இந்த அத்தி மரத்தை இதை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறான். அத்தி மரம் கனிக்காக வளர்க்கப்படுகிற ஒரு மரம். இந்த அத்தி மரத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் இங்கே போடப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏசாயா 38:21 அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் போடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, இந்த எசேக்கியேல் ராஜா வியாதிப்படும்போது இந்த அத்தி பழ அடையை போடும்படி சொல்கிறார். இது மருத்துவ குணமுள்ள ஒரு மரம். இந்த மரத்தின் இந்த சுமார் 180 முதல் 300 கனிகள் கிடைப்பதாக, இது நிழலுக்காக வளர்க்கப்படுகிற ஒரு மரமாக இருக்கிறது. அத்தி மரத்தை குறித்து வேதாகம் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்த்தால், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே எரேமியா பார்க்கிறார், அங்கே 2 கூடை இருக்கிறது. அங்கே அத்தி மரத்தை பழங்களை பார்க்கிறார். ஒரு பழம், ஒரு கூடையிலே நன்றாக பழம் இருக்கிறது, இன்னொரு கூடையிலே அது அந்த அத்தி மரம் ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பழமாக இருக்கிறது, புழு நிறைந்த பழமாக இருக்கிறது. இப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நல்ல பழங்கள் இந்த பழங்கள் உபயோகிக்கிற பழத்தை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கிறார் என்றால் இந்த அத்தி மரத்திலே கனி தர வேண்டும். இந்த கனி தரும் வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறதா? பல காரியங்களை செய்யணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். வெளி தோற்றத்திலே அத்திமரம் நன்றாக இருந்தது, ஆனால் கனி தரவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலே கனி தர வேண்டும். இந்த அத்தி மரம் நமக்கு என்ன சொல்கிறது? இது புத்தி புகட்டும் ஒரு மரமாக இருக்கிறது. நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே கனித்தரும் நல்ல மரமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலையும் கூட கர்த்தாவே, அத்தி மரத்தை போல நாங்களும் கூட கனித்தர வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம். நாங்கள் ஒருவேளை ஒரு அழுகின ஒரு கனியாக இருக்கலாம், எங்களிடத்திலே ஒரு நல்ல கனியை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை காண்பித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல ஒரு கனியை தருகின்ற ஒரு மரமாக, அத்தி மரமாக எங்களை உருவாக்கப் போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.